சிந்தையில் மெல்கிசேதே முறைமை சிந்தையில் மெல்கிசேதே முறைமை சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா ஜீவனின் முடிவில் லாதவரே தேவகுமாரனை போன்றவரே ஜீவனின் முடிவில் லாதவரே தேவகுமாரனை போன்றவரே சோதனையில் அழியாதேமையே சோதனையில் அழியாதேமையே சோர்ந்திடாதே நிலைக்க வருவே சோர்ந்திடாதே நிலைக்க வருவே போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா தந்தையும் தாயும் சகோதரரோ சந்ததியேதுமில்லாதவர் நீர் தந்தையும் தாயும் சகோதரரோ சந்ததியேதுமில்லாதவர் நீர் ஏந்தையேவோ மைப்பொன் மாற்றிடவே ஏந்தையேவோ மாற்றிடவே ஈந்திட வெளிப்படுத்தல் ஈகத்தில் ஈந்திட வெளிப்படுத்தல் ஈகத்தில் போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா தேவகுமாரன் பாடுகளா ஜீவனை ஊற்றி கீழ்ப்படிந்ததினால் தேவகுமாரன் பாடுகளா ஜீவனை ஊற்றி கீழ்ப்படிந்ததினால் தாரணியில் அவர் போல் இளைக்க தாரணியில் அவர் போல் இளைக்க தந்திடுமேல் கிசேதேக் முறைமேல் தந்திடுமேல் கிசேதேக் முறைமை போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா
எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் நித்தியமான ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய் நித்தியமான ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய் பெற்ற நாம் நித்திய ஆசாரியராய் பெற்ற நாம் நித்திய ஆசாரியராய் கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் நித்தியமான ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய் நித்தியமான ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய் பெற்ற நாம் நித்திய ஆசாரியராய் பெற்ற நாம் நித்திய ஆசாரியராய் கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் வந்திடுவே தேவா வல்லமையாய் தந்திடும் எழுப்புதல் ஆவியினால் வந்திடுவே தேவா வல்லமையாய் தந்திடும் எழுப்புதல் ஆவியினால் சிந்தையில் மேல் கிசிதே முறைமை சிந்தையில் மேல் கிசிதே முறைமை சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே போற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள் உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில உங்களை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்க முடியும்? Able to offer everything on the altar. உங்களை ஒப்பு கொடுக்கணும்.
You must submit yourself. ஆவி, ஆத்துமா, சரீரம், Spirit, soul and body. உன்னுடைய ஊழியம், ஜீவியம், Your life and ministry. உன்னுடைய புருஷன், மனைவி, பிள்ளைகள், உனக்குண்டான எல்லாவற்றையும் பலிபீடத்துல வைக்கிறதுனா அதான், அதோட முடிஞ்சது. அப்படி ஃபுல்லா சரண்டரா பலிபீடத்துல ஆல்டர்ல வைக்கக்கூடியவங்க எத்தனை பேர்? Your wife, your husband and children, things pertaining unto you, and how many things are you able to place on the altar completely? அப்படி வைக்கும் பொழுது ஒரு அக்கினி இறங்க வாய்ப்பு இருக்கு. And when you place, and there is a chance for the fire to descend. நீ பலிபீடத்துல வைக்காத வரைக்கும் அக்கினி இறங்க முடியாது. Until you lay not on the altar, fire cannot descend. அக்கினி இறங்கும், ஆனா அது பலிபீடத்துல மட்டும் தான் இறங்கும். And fire can come, but it can come only on the altar. கண்ட இடத்துல இறங்காது. And not on the other places. அப்ப நீ உன்னையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் இன்னைக்கு பலிபீடத்துல வச்சினா இன்னைக்கு ஒரு அக்கினியை நீ காண்பாய். Today when you place you and yourself on the altar, and ye shall see the fire. எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் பலிபீடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். And for a while let us all submit on the altar and pray. வாயை திறந்து சொல்லு. Open your mouth and say, என்னை பலிபீடத்துல வைக்கிறேன். I place myself on the altar. ஒவ்வொரு அவயவங்களையும் பலிபீடத்துல வைக்கிறேன். I keep every members of my body. என் வீட்டை வைக்கிறேன். I place my house. என் வாகனத்தை வைக்கிறேன். I place my என் vehicle. Dress-ஐ வைக்கிறேன். I place my garments. என்னுடைய ஆசை இச்சைகளை வைக்கிறேன். I place my desires and ஓ affections. தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் வைக்கிறேன். I place everything that Lord has given me. ரிபாலா பகரா 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 பலா திடா பலா கஷரமனா கரபலா பலா 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 Dabala gare bigara bana diala bana kasha. Nimagara mana kara mana kadura mani. Tawe. Sudah bigara bagara 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 bigara. Shira bara bara bari bidi bida bara bari bidi bida bara bari bidi bidi bida bara bari. Yala bala 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 bakara bakara bala bakara bala Amen. Jesus. Hallelujah. Hallelujah. Riba la Maria.
பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. ஒப்பு கொடுத்தவங்க பாடுங்க. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. 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 நீ வெள்ளரைக்கப்பட்டதான கல்லறை போல நீ சமூகத்தை இந்த கனகளுக்கு தென்படுகிறாய். நீயோ உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். எல்லாம் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை பரிதாபமான நிலவரத்தை பார்த்து இதோ நான் துக்கப்படுகிறேன். இதோ நீயோ உன்னரவரத்தை நீ அறியாமல் இருக்கிறாய். நான் நன்றாயிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இதோ வெள்ளரைக்கப்பட்டதான கல்லறைக்கு இருக்கிறதான அந்த சுபாவத்தை விட்டு நீ விட்டு விலகு. அந்த காரியத்தை விட்டு நீ விட்டு விலகு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேகமான ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். இதோ கோதுமை மணியானது தனித்திருந்து இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லையே என் பிள்ளையே. அந்த கோதுமை மணியானது பூமியில விளைந்து சத்தால் இதோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். நீயோ அந்த கோதுமை மணி போல காணப்பட நான் வாஞ்சிக்கிறேன். இதோ உனக்கு இருக்கிறதான அந்த நிறுவனங்கள் எல்லாவற்றும் நீ விட்டு நீ எழும்புவாயாக. என்னோட வாஞ்சை என்னோட ஆசை நீ நிறைவேற்றுவாயாக.
விடுதலை இல்லாமலே காணப்படுகிறாய். Hallelujah. அத்தனை காரியங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரே இருந்து உனக்கு விடுதலை தருவேன் கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, 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 hallelujah. Imangada bala bala makada 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 makatira mania. Kidamaria. Hallelujah. Hallelujah. Ariana bala bali ala bala. Kidabakada bakada bala bakada bala balia. Hallelujah. 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 Amen. 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 Oh rabala. ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. பரிசுத்த ஆவி இறங்குறதுக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I place before you 3 things for the Holy Spirit to come upon us. ஒன்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And one is Acts of the Apostle chapter 2 verse 1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அபிஷேகத்துக்கு முதல் காரியம் ஒரு மனம். And for anointing the first thing is oneness. ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆவியானவர் இறங்க முடியாது. And where there is no oneness, the Spirit of God cannot come. உங்களுடைய மனநிலை சிதறி இருந்தால்
அங்கே அபிஷேகம் இறங்காது. If your mind level is scattered and there comes not anointing, மனநிலை ஒருநிலைப்படணும். and your mentality or mind must come in oneness. ஒரு ஜெபம்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு மனம் இருந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். Even in prayer, when you have oneness, the prayer can be answered. நீங்கள் ஜெபத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் எதை கேட்கிறீர்களோ என் நாமத்தில் கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு அருளப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. And the Bible says, and whatsoever ask in prayer with one accord, and it shall be given to you. அப்ப ஒரு மனம் இல்லாத இடத்துல அபிஷேகத்தை நாம் எதிர்பார்க்க இயலாது. The place where there is oneness and we cannot expect anointing. இங்க வந்து உட்கார்ந்துட்ட பிறகு After coming here, உலக கவலை and cares of the world, பிள்ளைகள் பாரம், burdens of the children, இன்னும் தனிப்பட்ட விதத்தில் உள்ள தேவைகள், and your personal needs, வியாதி வேதனை பிசாசு, இப்படி பல போராட்டங்கள் மனுஷனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். and there are many conflicts for men, sickness, problems and other kind of problems in the family. மனுஷனா இருந்தா எல்லாமே உண்டு. If you are man, and there will be problems. ஆனா தேவ சமூகம்ங்க பொழுது அதை அப்படியே பலிபீடத்துல வச்சுட்டு ஒண்ணே நீ பலிபீடத்துல வச்சு காத்திருக்கணும். But the presence of God is that you have to place yourself on the altar and must place all your problems. உன் மைண்ட் முழுசும் இப்ப அபிஷேகத்தை மட்டும்தான் நாடிக்கிட்டு இருக்கணும். And your mind must completely seek only on anointing. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். And one thing I desire and I will ask of it. அப்ப ஒரே நோக்கத்துல தான் இருக்கணுங்க. And we must be with one intention. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் தான் நாட்டமா இருக்கணுமே தவிர மற்ற எதுல நாட்டம் வந்துட்டாலும் இவங்க படிப்புல ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருவாங்க. And so they that are studying, and they must have the interest only in studies, and they should not divert into any other things. குடும்பத்துல உள்ளவங்க குடும்பத்தை மட்டும் தான் கரெக்டா பார்க்கணும். அதை விட்டுட்டு வேற எங்க திசை திரும்பினாலும் அந்த குடும்பம் ஆடும். And they that are in the family, and they must pay attention only towards the family. If they divert the direction, and the family may shake. பிசினஸ்ல உள்ளவங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலனா பிசினஸ் கொஞ்ச நாள்ல படுத்துருங்க. And the business pen, and they have to concentrate only on the business, or else it may go down. ஊழியத்துல உள்ளவங்க ஊழியத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணலனா ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போய்டும். And so they that are in the ministry, they must concentrate only in the ministry, or else it may go dim. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் 120 பேர் அவர்கள் எல்லாரும் அந்த மேல் வீட்ல வந்து தரித்திருந்தார்கள். With one accord all 120 gathered in the upper chamber. அது ஒரு நாள் அல்ல, Not one day. 10 நாள் காத்திருக்கிறாங்க. They tarried for 10 days. 40வது நாள் இயேசு பரத்துக்கு போறார். And Jesus ascended 40th day. 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். 50th day is the day of Pentecost. இந்த 10 நாளும் இவங்க அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. All these 10 days, and they concentrate to receive anointing. மனதில் இருக்கிற சஞ்சலம், தவிப்பு, கேள்வி, ஃபியூச்சரை பத்தி உள்ள பாரம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எம்மாவூர் சீடர்களை பத்தி உள்ள கதைகளை படிச்சா தெரியும். And they had a confusion about the future, and they had many shyness and heaviness and problems about the ministry. And also when you read about the story of the disciples Emmaus, and you can understand. தோமாவை பத்தி படிச்சா தெரியும், நான் தொட்டாதான் விசுவாசிப்பேன் அப்படி இப்படின்னு அவன் கதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். And when you read about Thomas, and he said, only when I touch you I'll believe. பட் இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். In midst of this, Lord is waiting for them. அந்த ஒரு மனம் வந்த உடனே அபிஷேகம் இறங்கிச்சு. With oneness came, and the anointing came upon them. அந்த பலன் அடையணும். I must receive the strength. இனிமே நம்ம சாட்சிகளா நிக்கணும். And I must stand as a witness. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். The promise of the Father must be fulfilled. இதுதான் அப்போது இருந்த சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருந்த ஆசை. This is the desire the disciples and the believers had. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்ங்கற மைண்ட்ல வந்த உடனே அபிஷேகம் இறங்கிடுச்சு. When they came to the mind for the Father's promise to be fulfilled, anointing came upon them. அதே நேரத்துல அவங்களுக்குள்ள பலன் அடைந்து சாட்சிகளா நிக்கணும்ங்கற ஒரு தாட் வந்துருச்சு. At the same time, they had a witness, and they must be strengthened and stand as a witness. இயேசு பரத்துக்கு போயிட்டாரு, இனிமே நம்ம தான் இந்த ஊழியத்தை செய்யணும், அத முழு மனதோட செய்யணும், சாட்சிகளா செய்யணும்ங்கற அவங்க எழும்புனாங்க பாருங்க, அதுதான் ஒரு மனம். And they all stood up, and by strengthening themselves, and after Jesus they must do the ministry, and that is oneness. அந்த ஒரு மனம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்க மைண்ட் வந்து இங்க வந்து சிதறாது. When they get oneness, and your mind will not be scattered here. இங்க வந்துட்ட பிறகு அந்த கொஞ்ச நேரம் நீங்க இந்து மார்க்கத்துல நீங்க போங்க, அங்கேயே இந்த தியானங்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதுல உச்சகட்டம் ஆழ்நிலை தியானம், தன்னை மறப்பது. And so when you go to the Hindu religion, and they have the practice of meditation, and the peak level of the meditation is deep meditation. தன்னிலை மறந்து ஆழ்நிலைக்குள்ள அந்த ஒரே தாட்டுக்குள்ள போய்டுவாங்க. And they will they forget their state, and they will go to the deep meditation. அதுபோல இப்ப நம்ம வந்து 1 hour தாண்டிட்டோம். And we crossed 1 hour. இந்த 1 hourல உனக்கு இன்னும் ஒரு மனம் வரலன்னா அப்படி புலம்பிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது, ரிட்டர்ன் அடிச்சு. If you are not able to have oneness in this 1 hour, and you can turn towards another side, you can move. அந்த 1 hourல நீ வந்து உனக்குள்ள இருக்கிற எல்லா குப்பையும் வெளியே தள்ளிரணும். In this 1 hour, you have to cast away all the dust in you. தேவையில்லாத எல்லாத்தையும் உன்னை சுத்திரிச்சு பலிபீடத்துல வச்சு கரெக்ட் பண்ணி வந்து லாஸ்ட்ல ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, எனக்கு ஒரு பலன் தாங்க, எனக்கு ஒரு ஜீவன் தாங்க
அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டேன்னா டப்புன்னு இறங்கிடும் அபிஷேகம். You must cast away all the unnecessary things and you have to place yourself on the altar and the anointing will come upon you. இரண்டாவது, Secondly, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லி இருக்கிறது கர்த்தருக்கு காத்திருத்தல். Isaiah the prophetical book says that wait on the Lord. இதைத்தான் அங்கேயும் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். This also mentioned that till the promise of the Father fulfill and tarry at Jerusalem. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் Tarry. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இந்த சுத்திகரித்து கிளியர் பண்ண அந்த தெய்வீக தன்மையில நீ வெயிட் பண்ணணும். காத்திருத்தல்ங்கிறது சும்மா வந்து காத்திருப்பதுல வந்து சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுல காத்திருத்தல். And tarrying means just simply or sitting in a relaxed position. It is not tarrying or waiting in the Lord. காத்திருத்தல்னா என்ன? What does it mean waiting in the Lord? எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதே பரிசுத்த தன்மையை அப்படியே நீ பாதுகாத்து அதுல நீ நிக்கணும். You must lay aside everything and you must keep and standing in the sanctification mode. 10 நாட்கள் அவங்க அதிலேயே தான் காத்திருந்தாங்க. 10 days they tarried there. இது கர்த்தருக்கு காத்திருத்தல். And this is waiting on the Lord. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டிகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு நீ காத்திருந்தேன்னா அபிஷேகம் இல்லாம நீ போக முடியாது. ஏன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா நீ ஒரு கழுகு. When you wait upon the Lord and so you are waiting for the anointing that you are an eagle. கழுகு என்ன பண்ணும்? What does eagle does? கழுகின் குஞ்சுகள் என்ன பண்ணும்? And what the young ones of eagle will do? கழுகின் குஞ்சுகள் அந்த பிணத்தினுடைய இரத்தத்தை உறிஞ்சும்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த கூட்டத்துல வந்த உடனே இயேசுவின் இரத்தத்துல உள்ளதான அந்த ஜீவனை நீ எடுக்கணும். The young ones of the eagle will suck the blood of the corpse and after coming to this meeting you must suck the blood of Jesus. யோபு அதன் குஞ்சுகள் அதன் இரத்தத்தை உறிஞ்சும். யோபு 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோபு 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30ஆம் வசனம். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். And young நாம் ones தேவனுடைய suck up the பிள்ளைகள் blood. இயேசுவின் இரத்தத்தை நமக்குள்ள உறிஞ்சி எடுக்கணும். And we have to suck up the blood of Jesus. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் They that wait on ஒரு the Lord. டைமுக்கு பிறகு நீ சட்டை அடிக்கணும். After a time you must flatter your wings. 1 hour அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு போக கூடாது. And you should not while away 1 hour and you must pass away. 2 hour அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட கூடாது. Simply you should not sit 2 hours and go out. 1 மணி நேரம் ஒரு டைம் காத்து இருந்த உடனே நீ செட்டைகளை அடித்து உயர எழும்பணும். நீ ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி இளைப்போ சோர்வோ வராத ஒரு புது ஜீவன் உனக்குள்ள ஆக்டிவேட் பண்ணணும். After 1 hour and you have to wait upon the Lord, you must renew your strength and mount up as eagles and they you may run or you may walk and you should not faint or wearied. நீ காத்திருப்பதுக்கு போனேன். I went to tarrying meeting. காத்திருந்தேன். I waited there. சும்மா வந்தேன்னா என்ன அர்த்தம்? I came simply, what does it mean? நீ அப்போ கோழி குஞ்சு. And then you are a chick. நீ கழுகுனா என்ன செய்வ? செட்டைகளை அடிக்க வேண்டியதான். If you are eagles you must flatter your wings. வயசு வாலிபெல்லாம் ஊழியங்க விசுவாசிகள் கிடையாது. ஸ்தானம் மானலாம் அபிஷேகத்துல வரும் பொழுது நீ செட்டைகளை அடிக்கணும். And there is no age difference or ministry and difference in the ministry and the anointing. ஆவியானவர் வரும்போது உன் மாம்ச சரீரம் புடைக்கப்படும். And when the spirit of God comes and your fleshly body will be sifted. ஒவ்வொரு இரத்தத்திலையும் ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த வல்லமை இறங்கணும். And the power must descend and come down into every blood and cells. உன் இரத்தத்துல இருக்கிற பாவம் போணும். And the sins in the blood must be gone. உன் எலும்புகளுக்குள்ள கிடக்கிறத அந்த வால வயதின் பாவம் கூட போகணும். And also and the young sins or youth sins in your bones must be removed. அவனுடைய எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. It is said that and their bones are filled with the sins of their youth. இதெல்லாம் அழிக்கக்கூடிய அபிஷேகம் எலும்புக்குள்ள வரணும். And the anointing must come on descend and to destroy all the sins in your bones. ஒரு கழுகு வந்து செட்டைகளை அடிச்சு உயர எலும்புன்னு சொன்னா அதனுடைய ஒவ்வொரு அவயவங்கள் எல்லாவற்ற ஒவ்வொரு அம்சங்களும் அதுக்கு ஜீவன் உண்டாகி அது செயல்பட ஆரம்பிக்கும். And the eagle and flatter its wings means and it gets nature and power in every of its aspects and gets strengthened. இங்க நம்ம அபிஷேகம்லாம் ஒரு சிலருக்கு தலையில மட்டும் தான் இருக்கு. And for some and just they nod their heads, anointing only is upon their head. ஒரு சிலருக்கு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கும். And for some and they move like a doll. ஒரு சிலருக்கு கையில மட்டும் அபிஷேகம். For some they have movements in the hands. ஒரு சிலருக்கு வாயில மட்டும் அபிஷேகம். Anointing only in their mouth. அப்படி அல்ல. It's not like that. நீ செட்டைகளை அடிச்சு உயர எழும்பணும், தூக்கணும். ஆவியானவர் உன்னை டப்புன்னு மேல தூக்கிடுவார். Flatter your wings, you must mount up high. பிலிப்புவை ஆவியானவர் என்ன செஞ்சாரு? கொண்டு போய் விட்டாருன்னு சொல்லுது. It is said that the Lord took away Philip.
எலியாவை பத்தி ஒபதியா சொல்றான், நான் போன உடனே ஆவியானவர் உன்னை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்னு சொல்றான். And Elijah said that, and after I depart and the Spirit of God may take you. அப்படி ஆவியானவர் உன்னை தூக்கி எடுக்கணும். And Spirit of God must take you up. எலும்பு நரம்பு ஊனு சதை ரத்தம் மயிறு தோல் எல்லாம் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்னு உன் ட்ரெஸ் எல்லாம் அபிஷேகத்துல நிறைஞ்சு வழியணும். அப்படியே அழகா நீட்டா வந்துட்ட மாதிரி அப்படியே போனீங்கன்னா அயன் பண்ணாம திருப்பி ஒரு ட்ரிப் போட்டுக்கலாமே தவிர பரலவும் போக முடியாது. Your bones, your sinews and your nerves and every part of the members of the body must fill with anointing. Just simply if you are shaking or nodding your heads, and you can go without heaven. உன் சரீரம் முழுவதும் இறங்கணும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிந்து அவனுடைய அங்கிகளில் இறங்குகிற நல்ல தைலம். And so it is just like a precious ointment and that come upon the head that ran down the beard and also to the skirts of his garments. ஒன்று ஒரு மனம். One is oneness. இரண்டாவது தேவன் கிரியை செய்து உனக்குள்ள வந்து ஆட்கொள்ளுகிறதுக்கு நீ வெயிட் பண்ணணும். Secondly, you must wait for the Lord to come and take control over you. மூன்றாவது Thirdly, கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. Holy Spirit which is given to them that obey. எதை சொன்னாலும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிறேன்னு சொன்னீன்னா உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். Whatever it is said, when you say Lord I'll obey, there is anointing. கீழ்ப்படிதல் இல்லாதவனுக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைங்க. And if they disobey, there is no use of giving anointing. அநேக ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவி இருக்கு, ஆனா ஆண்டவர் அவங்க நிமித்தம் வெஷனப்படுறாரு. Today many servants of God they have Holy Spirit, but still the Spirit of God is vexed about them. சவுலுக்கு அபிஷேகம் கொடுத்ததுனால அவர் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்றேன், அது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. By giving anointing to Saul, the Lord said, and I am vexed in heart. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி எங்க இருக்கு இந்த வசனம்? அப்ப கீழ்ப்படியல், ஆண்டவர் என்ன சொன்னாலும் காத்திருக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு மேலதான் பட்டார்னு ஒரு அபிஷேகம் இறங்கும். ஏன்னா அவனை வச்சுதான் கர்த்தர் பேச முடியும். அவன்கிட்ட பேசினா அவன் வெளியே பேசுவான், அவன்கிட்ட சொன்னா வெளியே சொல்லுவான், அவனை செய்ய சொன்னா செய்வான். Whatever the Lord says, and they must implicitly obey, and they must fill anointing whatever he is said, and he will do implicitly. ஒருத்தருக்கும் தெரியல போல இருக்கா, வித்தியாசமான கூட்டமா இருக்கு. தடவு தடவு தடவியாக, பைபிள் அப்படி இருக்கு, தடவியாகிலும் கண்டுபிடியுங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. அப்ப கீழ்ப்படிஞ்சாதாங்க உங்களுக்கு அந்த அபிஷேகம் கொடுத்ததுல பிரயோஜனம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அபிஷேகத்தை தருவார். And the Lord gives anointing for them to obey. யார் பைபிள் இல்ல? சூப்பர். பாருங்க, உங்க பைபிள் எல்லாம் இல்ல, எல்லாம் குருடு மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அபிஷேகம். The anointing is for them that obey him. ஆண்டவரே எனக்கு நீங்க அபிஷேகம் தந்தீங்கன்னா நான் தேவசித்தம் செய்வேன். If you give me anointing, I will do the will of God. அபிஷேகம் தந்தா நான் பைபிள் படிப்பேன். If you give anointing, I will read the Bible. அபிஷேகம் தந்தா ஊழியம் செய்வேன். I will do the ministry. அபிஷேகம் தந்தா சுவிசேஷம் சொல்லுவேன். And if you give me anointing, I will proclaim the gospel. இப்போ ஒரு வியாதிப்பட்டவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் சுகமாக்குனா சாட்சி சொல்லுவேன்னு. வியாதிப்பட்டவன் சுகமானா இங்க வந்து சாட்சி சொல்றது இல்ல, நீ போய் வியாதிப்பட்டவனுக்கு ஜெபிப்பேன்னு சொல்லணும். And they that are sick, they should not come and say that, and I will say, I will testimony here, I will go and pray for the sick. பிசாசுல இருந்து விடுதலை ஆக்குனா, பிசாசுல இருந்து பிடிபட்டவங்களுக்கு நான் போராடுவேன்னு நீ சொல்லணும். When you are அதை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் ஜெபிச்சாங்க, அக்கா ஜெபிச்சாங்க, அண்ணன் ஜெபிச்சாரு, வந்தவன் போனவெல்லாம் ஜெபிச்சான், எனக்கு பிசாசு போயிடுச்சு, இதோட நீ ஓடி போயிடுவ, கொஞ்ச நாள் நீ உன் ஜீவியம் சரி இருக்காது, திருப்பி இந்த ஆவி அரிக்கும். They that are possessed by the demons and should not say that I'll come and say the testimony. Instead, you must go and pray for them that are possessed by the demons to be delivered. எனக்கு அபிஷேகம் தாங்க. And give me anointing. அநேகருடைய அபிஷேகத்துக்காக நான் ஜெபிப்பேன். And so I'll pray for the anointing of others. எனக்கு நான் கீழ்ப்படிற ஆண்டவர், நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். And I'll obey Lord, whatever you say I'll obey. வியாதி சுகமானா நான் வந்து சாட்சி சொல்லுவேன், 150 ரூபாய் காணிக்கை கொடுப்பேன். 150 ரூபாய் எனக்கு என்னதுக்கு? And if I get sickness to be healed and I give you offering, and what is the need of your offering? புருஷன் சீரியஸ் ஆயிட்டாரு, சுகமாயிடுச்சு, மனைவி வந்து சாட்சி சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரருக்காக. அந்த வீட்டுக்காரன் இங்க தானே உட்கார்ந்திருக்கான், கை கால்லாம் நல்லா வந்து சுகமாயிடுச்சுல, எழும்பி அவன் சாட்சி சொல்ல வேண்டியானே. And the husband when gets healed, and the wife will come and testify here. Instead, the husband can come and testify here. ஒரு சிலர் எழும்பி என் பையனுக்கு சுகம் இல்லை, பையன் இங்கே தான் உட்காந்துருப்பான், ஒரு குறுந்தாடியும் ஒரு மீசையும் வச்சுக்கிட்டு பிரெஞ்சு இட்டாலின்ட்டு, அவனை எழும்பி சாட்சி சொல்ல சொல்லு கர்த்தருடைய சமூகத்துல. And so you can ask the son when he is recovered and can come and testify in the presence of God. சாட்சின்னா என்ன? And what is the testimony?
ஆண்டவரே நான் கீழ்ப்படிறேன், Lord, I'll obey. நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். Whatever you say, I will obey. தூத்துக்குடி பக்கத்துல கூட்டாம்புலின்னு ஒரு இடத்துல பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு காத்திருப்பு கூட்டம் வச்சாரு ஒரு தோட்டத்துல. At Tuticorin near Kuttangali, and the Pastor Aruldas, and he conducted a tarring meeting in a garden. நானும் அதுல விசுவாசியா இருந்தேன். And I was a believer at that time. ஒரு வாய்க்கால் ஓரத்துல ஒரு தோப்புல வச்சாங்க. And near the fields, and they kept and the tarring meeting in நீங்க a mango நம்புறீங்களா? garden. நீங்க நம்புறீங்களா? அந்த சென்டர்ல இருந்து அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அவ்வளவு பேருக்கு அபிஷேகம் இல்லாத ஒரு விசுவாசி பையன் பொண்ணு கிடையாது. And do you believe? And all the in the church got anointed. We cannot say there is no one exception in receiving anointing. ஒரே ஒரு ஆளுக்கு அபிஷேகம் கிடைக்கல. One did not receive anointing. ஒரே ஒரு ஆள். அவர் டக்குன்னு பேர் இல்லையா? இச்சிகாக்கு தம்பி பேர் சொல்லு. இல்ல டிரைவரா இருந்தாரா? ஹாரிஸ்னு ஒரு பிரதர் இருந்தார். And there is a brother called Harris. சீஃப் பாஸ்டர்க்கெல்லாம் டிரைவரா இருந்தார். And he is a driver அவர் to ஒரு chief ஆளுக்கு pastor. மட்டும்தான் அபிஷேகம் கிடையாதுங்க. And only he did not receive anointing. காலையில 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரைக்கும் போய் எல்லாருக்கும் விருந்து வச்சு திருப்பி 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 4:30 போயிடுச்சு, 5 போயிடுச்சு. இப்ப பஸ் புறப்படணும். எல்லாருக்கும் அபிஷேகம், எல்லாரும் சந்தோஷம். ஒரே ஒரு ஆள் என்ன செய்யல? இவர் ஒரு ஆள் தான் அபிஷேகம் கிடைக்கல. இவரு போர்ட்ரஸ்லயே எங்க வர்க் பண்றாரு. And meeting started by 10 o'clock till 1 o'clock. Again there was a feast. Again they started meeting, but the only one person, and he did not get the anointing. பாஸ்டர் அருள்தாஸ்க்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவனை விடவும் முடியல, கூட்டத்தை நிறுத்தவும் முடியல. And Pastor Aruldas don't know what to do, and he cannot leave off the meetings. எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. All got anointing. உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு. And he said, ஏய், ஊழியத்துக்கு கூப்பிட்டா வருவியா? ஊழியத்துக்கு கூப்பிட்டா வருவியா? ஒப்பு கொடுப்பியா? நான் இப்ப உனக்கு ஜெபிக்கிறேன்னாரு. வேற வழியே இல்ல. 400 பேர் உட்கார்ந்திருக்காங்க, வெக்கப்படணும், சொல்லித்தானே ஆகணும். ஐயா வாரேன். டப்புன்னு ஒரு அபிஷேகம் தூக்கி அடிச்சு எரிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. அந்த வருஷம் தான் ஊழியத்துக்கு வந்தாரு. And he asked a question to him, will you come to the ministry? And all of a sudden he said yes. Immediately the anointing rushed upon him. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தம். And the Holy Ghost which is given to them that obey him. எது செய்யும் ரெடின்னு சொல்லு, இன்னைக்கு அபிஷேகம் இறங்கிடுங்க. Ask, tell unto God, and whatever you say I'll obey, and there will be anointing. திருப்பி 3 வருஷம் கழிச்சு சாரி ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. After 3 years you should not say sorry Lord. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, நான் அப்பொழுது அவசரத்தில் சொல்லிவிட்டேன்னு சொல்லக்கூடாது. And you should not say, and pardon me Lord, that I say in the urgency. ஒரு மனம், Oneness, காத்திருத்தல், waiting. மூணாவது கீழ்ப்படிதல். Thirdly, obedience. இந்த மூணுக்கும் இப்ப நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. ஒரு பலத்த வல்லமையை நம்ம இப்ப கண்கூடா பார்க்க போறோம். And so when you submit for these 3 powers, and we can see a great power coming upon us. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த தெய்வீக ஜீவியத்துல நான் காத்திருக்கிறேன். And I must preserve this divine life. எனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும். And give me anointing. பாவத்தை ஜெயிக்க, to overcome sin, பிசாசை ஜெயிக்க, to overcome the devil, சாபத்தை ஜெயிக்க, to overcome the curse, என்னோடு போராடுகிற மன போராட்டங்களை ஜெயிக்க, and also must overcome the mental depressions, மனித வல்லமைகளை ஜெயிக்க, and overcome the powers of men, போட்டிகள், பொறாமைகள், எதிர்ப்புகளை ஜெயிக்க எனக்கு ஒரு சரியான ஒரு அபிஷேகம் வேணும். and give me right anointing to overcome the envy and competitions and other problems. நான் வேற எதுக்காகவும் காத்திருக்கல. நீங்க என் மேல ஒரு வல்லமையை தரணும்னு நான் காத்திருக்கேன். I am not waiting for any other thing. I am waiting for your power to rest upon me. எனக்கு உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே. நான் ஒரு மனமா கேக்குறேன், எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. I asked for oneness. I don't want anything in this world. Give me anointing, Lord. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். Possible, let us all bend our knees. ஒரு பலத்த சக்தி உன் மேல வந்துருச்சுனா நீ பாக்கியவான். When the great power comes upon you, and you are blessed. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கீழ்ப்படிறேன் ஆண்டவரே. And whatever you say, I'll obey, Lord. நான் சொல்லி நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிறேன். And so what I say you don't want to obey, and whatever you say I'll obey. அப்படிப்பட்டவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And such ones let us all lift up our hands. இந்த மூணுக்கும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய அடையாளம் இன்னைக்கு ஒரு சக்தி இறங்கணும். கண்ணே திறக்கக்கூடாது. And if you correct these 3 things, and so the anointing will come upon you. Don't open your eyes. கண்ணே திறக்க கூடாது. Don't close your எழும்ப eyes. கூடாது. And you should not go away. முழங்கால்ல இருந்து கொஞ்ச நேரம் இறங்க கூடாது. And don't get down from your knees. ஒரு வல்லமை உன்னை தொடட்டும். பர்சனலா உன்னை டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. Until the anointing comes and touch you personally, and you wait for him. அந்த அபிஷேகத்தோடு And with this anointing, உன் உலக பிரகாரமான போராட்டம் ஸ்டாப் ஆயிடும். and all the conflicts of the world will be stopped. அந்த வல்லமை ஓடிடும். And the power will run away. பலவீனத்தின் ஆவி, And the power of சோர்வின் ஆவி, and spirit of உன் வீட்ல போராடுகிற மந்த ஆவி, and the spirit of slackness. இந்த அபிஷேகம் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி எறிஞ்சிரும். This anointing will beat and thrash away everything. கரை புரண்டு ஓடுகிற ஒரு அபிஷேகம் இறங்கும் பொழுது பிசாசு, செய்வன, சாபம், தடை, குழப்பம்
எல்லா வருத்தங்களும் வெளியே போயிடும். When the overflowing anointing comes upon you, all the troubles of the Satan, highness and shyness and heaviness will flee away. ரொம்ப நேரம் டைம் கிடையாது. And no more time for us. சரியா 30 நிமிஷம். And we have only 30 minutes. இந்த 30 நிமிஷத்துல ஒரு தொடுதல் வரணும்னா நீ பாக்கியவான். In this 30 minutes when you get a touching, you are blessed. இது ஊழியர் விசுவாசியின் வித்தியாசம் கிடையாது. There is no differentiation of the servants of God and believers. பழையவங்க புதியவங்க விசுவாசிகள், பழைய விசுவாசி புது விசுவாசின்னு அல்ல. And no difference between new souls and the old believers. வாலிபர் வயோதிபர்னு வித்தியாசம் கிடையாது. And no difference between the youngsters and children. வயசாயிருச்சுன்னா நீங்க காலேபின் ஆவியை வாங்குங்க. If you are old and you must receive the spirit of Caleb. வாலிபனா இருந்தா தீமோத்தேயுவின் ஆவியை வாங்குங்க. If you are young boys and girls and get the spirit of Timothy. ஊழியர்களா இருந்தால் பவுலின் ஆவியை வாங்குங்க. If you are servant of God, receive the spirit of Paul. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொடணும். Let the Lord touch you today. ஒரு நிறைவான அபிஷேகம், An anointing in fullness, ஒரு பலத்த சக்தி, a rushing mighty power, ஒரு உன்னதத்தின் பலன், a spirit of high from above, ஒரு அக்கினி அபிஷேகம், a fiery anointing, ஒரு பரிபூர்ண ஜீவன். a perfect life. இபாலா பக்கரா பக்கரா பலா.
ஆமென். ஆமா, உங்கள் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்கள். Many of you are anointed here. ஒரு சிலருக்கு அபிஷேகம் இருக்கு, ஆனா அந்த நிறைவு இல்ல. And many are having anointing, but there is no fullness. ஒரு சிலருக்கு பரிசுத்த ஆவி இருக்கு, அந்நிய பாஷை கிடையாது. And some are having Holy Spirit, but no unknown tongues. ஆனா பட் பவர் வர்றது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. And you feel the power comes upon you. அது நிறைவு கிடையாது. It is not fullness. சும்மா ஒரு பவர் வருது அவ்வளவுதான். And just you get a power. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். And the Lord and God and anointed Nazareth of Jesus with Holy Ghost and power. இந்த மாம்ச சரீரத்தை நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். And you have to give up in the fleshly body. அப்பதான் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொரு அவயவத்தில அபிஷேகம் இறங்கும். And only the anointing will come upon every members from the crown of the head to the sole of your foot. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? And how many are in need of this anointing? இதுவரைக்கும் பெற்ற அபிஷேகம் அல்ல, ஒரு பலத்த சக்தி எனக்கு தேவை. And not the anointing that I have received hitherto, but I need a strong power. பாவத்தை எதிர்க்க, And resist the sin. ஜனத்தின் கட்டுகளை அவிழ்க்க, And to remove the bindings of the people. எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. I want anointing. எத்தனை பேருக்கு உண்மையாய் வாஞ்சிக்கிறவங்களுக்கு ஒரு சரியான பவர் இறங்கும். And how many are truly accepting and receive the right power? நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசு. Open your mouth and speak in unknown tongues. ஆமென், ஆமென், ஹalleluya. பெந்தேகோஸ்தின் ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே.
ஆமா. நீங்க அபிஷேகத்தை கேளுங்க. You ask for anointing. என் சிந்தையில ஒரு அபிஷேகம் தாங்க. Anointing in my thoughts and என் கண்கள்ல ஒரு அபிஷேகம் தாங்க. anointing in my eyes. என் நாவுல ஒரு அபிஷேகம் தாங்க. Anointing in my tongue. என் இருதயத்தை தேவ அன்பினால நிரப்பிடுங்க. And fill my heart with the love of God. என் கைகளை அபிஷேகத்தால நிரப்புங்க. And anoint my hands. என் முழங்கால பாதங்களை அபிஷேகத்தால நிரப்பும்போது ஒவ்வொரு அவயவத்திலும் ஒவ்வொரு அபிஷேகம் இறங்கும். And so when you ask for the Lord to fill with anointing in your legs, and anointing will come upon every members. இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். And right now receive. எந்த அவயவத்தில் அபிஷேகம் வேணுமோ இப்ப இறங்கும். And the anointing which is needful for any members will descend now. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென் ஆமென். ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே,
ஊற்று ஊற்று மாவே ஊற்றுமையனே ஊற்று ஊற்று மாவே ஊற்றுமையனே பெந்தெகோஸ்தேனாவே ஊற்றுமையனே பெந்தெகோஸ்தேனாவே ஊற்றுமையனே ஊற்று ஊற்று மாவே ஊற்றுமையனே ஊற்று ஊற்று மாவே ஊற்றுமையனே பெந்தெகோஸ்தேனாவே ஊற்றுமையனே பெந்தெகோஸ்தேனாவே ஊற்றுமையனே ஊற்று ஊற்று மாவே ஊற்றுமையனே ஊற்று ஊற்று மாவே ஊற்றுமையனே பெந்தெகோஸ்தேனாவே ஊற்றுமையனே பெந்தெகோஸ்தேனாவே ஊற்றுமையனே ஆமென். ஆம், நமக்கு 20 minutes முடிஞ்சிருச்சு, இன்னும் 10 minutes தான். And only we have 10 more minutes. ஆனா இதுல எத்தனை பேருக்கு இந்த பெந்தெகோஸ்தே அபிஷேகம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. I don't know how many received and Pentecostal experience. வாலிப பிராயத்துல பெற்ற அபிஷேகம், The anointing that you received in the young age, ரட்சிக்கப்பட்ட நாள்ல உள்ள அபிஷேகம், the anointing that you got in the God same time, அந்த அபிஷேகம் இப்ப வரணும். and now you must get this anointing. கல்யாணம் கட்டின உடனே, குழந்தை பெற்ற உடனே, வேலை கிடைச்ச உடனே இப்படிலாம் உங்களுடைய அபிஷேகம் குறைஞ்சு போயிருச்சு. After getting a job, after getting children and family, and your anointing was decreased. அதனாலதான் உன் வாழ்க்கையில பிசாசு பயங்கரமா போராடுறான், எதிர்த்து நிக்கிறான். And so the devil is working vehemently in your life and he is resisting you. அந்த பூர்வ கிருபை, அந்த பூர்வ அபிஷேகத்துக்கு நீ திரும்பி வா. And come back to the ancient grace and ancient anointing. இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். Let the Lord do a great things through you today. பெந்தெகோஸ்தின் அபிஷேகம் இறங்கட்டும். And let the anointing of Pentecost come down. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அக்கினியாய் உமதடியார்கள் எரிந்திட, அக்கினியாய் உமதடியார்கள் எரிந்திட, அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும், அபிஷேகம் அளித்துவிடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும், அக்கினியாயும் தடியாக இருந்து, அக்கினியாயும் தடியாக இருந்து, அக்கினி அபிஷேகம் அளித்து விடும், இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும், அக்கினியாயும் தடியாக இருந்து, அக்கினியாயும் தடியாக இருந்து, அக்கினி அபிஷேகம் அளித்து விடும், இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும், இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும், இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும். உங்களில் ஒரு சிலரை நான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். And I will bring a few of you from Egypt. உங்களில் ஒரு சிலருடைய கையில் செங்கடலை பிளக்கக்கூடிய கோலை கொடுப்பேன். I will give you a rod to divide the Red Sea in few of your hands. உங்களில் ஒரு சிலருடைய கையில் நான் செங்கோலை கொடுக்க போகிறேன். And I am going to give the golden scepter in few of your hands. உங்களில் ஒரு சிலருடைய கரங்களில் என்னுடைய கிருபை வரங்களை வைக்க போகிறேன். I am going to place my gifted talents in some of your hands. என்னுடைய வல்லமை உன் கரங்களில் விளங்கும். And my power shall be revealed in your hands. ரிபாலா பகரா பகரா பலா ரிபாலா பலா பரா பரா. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய கையில ஆண்டவரே நீங்க என்ன யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க? அவங்க மட்டும் கை வைத்துங்க. And how many are telling Lord use you mightily in your hands? நான் ஒரு கழுதையா இருக்கலாம். And I may be as. நான் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பா இருக்கலாம். Or I may be the jawbone as. நான் ஒரு காஞ்சி போன கோலா இருக்கலாம். Or I may be the dried bone. ஆண்டவரே நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. Lord use me Lord. எனக்கு பரிசுத்தம் இல்ல. I don't have holiness. தெய்வீகம் இல்ல. I don't have divinity. ஆனா நீங்க யூஸ் பண்ணும்போது எல்லாம் சரியாயிடும். But when you use and everything will become right. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும். Open your mouth and say Lord use me. கர்த்தர் இப்பொழுது உன்னை தொட போகிறார். And the Lord is going to touch you now. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென் ஆமென். ஸ்திரப்படுத்தும் என்னாதா
நிறைவாய் ஆவியை தாத்தா கிறிஸ்துவின் மகிமையதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க நிறைந்து நான் பிரகாசிக்க ஸ்திரப்படுத்தும் நாதா தாத்தா எல்லாரும் ஆமென் நிறைந்து நான் பிரகாசிக்க நாதா நிறைந்து நான் பிரகாசிக்க ஆமென் கிறிஸ்துவின் மகிமையினால் ஓ ஸ்திரப்படுத்தும் நாதா தாதா கிறிஸ்துவின் மகிமையினால் சிறப்படுத்தும் நாதா நிறைவாயாவிய தாதா கிறிஸ்துவின் மகிமையதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க கிறிஸ்துவின் மகிமையதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க சிறப்படுத்தும் நாதா நிறைவாயாவிய தாதா கிறிஸ்துவின் மகிமையதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க கிறிஸ்துவின் மகிமையதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க ஆமென் ஆமென் கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசை பரிசுத்த ஆவியின் அன்பை ருசி பார்க்க உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலத்தினால் எடை கட்டினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலிபீடத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கரங்களில் நம்ம எடுக்க போகிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மடமையின் சமூகத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் கடைசி நாளில் மட சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. காலை நடந்த உபவாச ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்தீர். காலையிலிருந்து மாலை வரை தேவ சமூகம் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும், மட சமூகத்திலிருந்து போராடும், கனுஷனுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும், சத்தரோட வல்லமை அழித்து போடும்படியாக ஜீவித்ததான எல்லா ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் பதில் அளித்திருக்கிறீர். அதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரை இந்த காத்தர் கூடத்திலையும் கூட மகிமையின் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் வல்லமுடைய கத்தாம் எங்கள் ஒவ்வொரு அவயங்களிலும் நம்முடைய ஆவியின் வல்லமை ஆவியானுடைய பலன் எங்களுக்குள்ள கிரீசியும்படியாக கத்தோட வல்லமை எங்களை ஆண்டு நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் தருகிறோம். பெந்திய கொஸ்து என்ன நாள் வந்தவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் அந்த இருந்தார் என்று கேட்டோம். ஆண்டவரே, ஒரு மணி இருக்கிறத்தில் அபிஷேகத்தை நீர் ஊற்றுகிற கத்தர் எங்களுக்குள்ள ஒரு மணி அபிஷேகம் இருக்கும் பொழுது உடைய வல்லமை எங்களை எல்லாம் அமர ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் கத்தாவே. ஆண்டவரே, கத்தருக்கு காத்திருக்கிற ஒரு புது பலன் அடைவான்னு சொல்லியிருக்கிறீரே கத்தாவே. ஆவியானவரே, கீழ்ப்படியவர்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி என்று எங்களை சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைகளுக்கும் உடைய பிரமாணங்களுக்கும் உடைய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள இந்த நாட்கள் எங்களுக்கு உதேசம். ஒவ்வொரு நாள் உடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாள் உடைய புது பலனை தரத்துக்குள்ள எங்களுக்கு உதேசம். இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் இந்த எல்லா மக்களை அபிஷேகித்தீர் ஆண்டவரே. வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருந்த மக்களை நீர் அபிஷேகித்தீர், கிருபை தந்தீர், அபிஷேகம் பண்ணினீர். உடைய ஆனந்தத்தை அளித்தனால் அபிஷேகம் பண்ணி நிறதற்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, கிருபையில காத்துக்கொள்ள, வரங்களை காத்துக்கொள்ள உதேசம். இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். நாளைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மாலை நடக்கிற ஆண்டவரே இரும்புல அவனையும் கூட நீர் நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். மகிமையின் தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். தேவ சமூகத்தில் வந்து பலன் நடந்த ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய பலனை அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள உதேசம். எல்லா துதிகரம்